மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டதுடன் வெளிநாடு செல்வதற்கு பயண தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தேரர் தெரிவித்த வன்முறையான கருத்துக்கு எதிராக கொழும்பு புறக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் சட்டத்தரணி தனுஷ்க ரணஞ்சக முறைப்பாடு செய்ததுடன் குடிசார் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது. இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேரர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர்னர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனையடுத்து நீதவான் அடுத்த 15ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டதுடன் தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரை அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கட்டளை பிறப்பித்தார். இந்த நிலையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேரர் முன்னிலையாகாத நிலையில் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சார்பாக 1ஆம் தரம் கொண்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் மட்டு தலைமை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி முன்னிலையாகி தேரர் தங்கியிருக்கும் மற்றும் மறைந்திருக்கும் இடம் என சந்தேகிக்கப்படும் மங்களகம கவ்லியாமடு மற்றும் சின்னவத்தை விகாரை பகுதிக்கு தேடி சென்றுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை எனவும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் நீதவானிடம் தெரிவித்தார். இதனையடுத்து நீதவான் தேரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடிவிராந்து பிறப்பித்ததுடன் அவர் வெளிநாடு செல்வதற்கு பயணத்தடை விதித்து கட்டளை பிறப்பித்து உத்தரவிட்டார். அத்துடன் எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்தார்.